நாம் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1 2 வரைக்குள்ள வசனங்கள். இன்னொருத்தர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2:5. எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற இந்த செய்தி இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் மாறுவதற்கு, இயேசுடைய குணங்களை என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிப்பதற்கு எங்களை உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். இந்த பகுதியில் எனக்கு வாசிங்க. யாராவது நீங்கள் எடுத்து வச்சுங்க, டக்குன்னு வாசிங்க. பிலிப்பியர் 2:5. இன்னொருத்தர் யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நம் உலகத்தில் இருக்கிற நம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13:1. பிலிப்பியர் கவனிங்க, பேசாதீங்க பின்னாடி. பிலிப்பியர் 2:5. Let this mind be in you, which was also in Christ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Right. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த செய்தி முழுவதும் உங்களுக்கு புரிந்துவிடும். நாம் இந்த மாதம் முழுவதும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறது என்னவென்றால், இயேசுடைய குணங்கள் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, இயேசுவிடத்திலிருந்து நாம் எப்படி அவருடைய குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக எப்படி மாற்றுவது. இயேசுவிடத்தில் காணப்பட்ட பிரதானமான ஒரு குணம் அன்பு. அவர் நீங்க அன்பாயிருங்க என்று சொல்லி வெறும் சொல்லுகிறவராக இல்லாமல் பல இடங்களிலே அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். தன்னை மறுதளித்த ஒரு சீசனை கூட அவர் என்ன செய்கிறார், தேடி அவனிடத்துல போய் அன்பு செலுத்தியிருக்கிறார். அதே போல நான் உம்மோடு கூட வந்து உம்மோடு மரிப்பேன் என்று சொன்ன சீசன் கூட வராதவனை தேடி போய் ஆண்டவர் அன்பு செலுத்தியிருக்கிறார். வெள்ளி காசுகளுக்காக தன்னை முட்டமிட்டு காட்டி கொடுத்த அவனை தேடி போக அவசியம் இல்லாமல் இருந்தும் இயேசு போய் அவனை சகோதரன் என்று சொல்லி அவனிடத்துல அன்பு செலுத்தி, இயேசுடைய குணங்களை எடுத்துக்கொள்ளால் அவர் அன்பிலே பிரதானமானவர். அநேக அன்பு செய்ய மறுத்த பொழுது அவர் அன்புள்ளவர்களாக இருந்து காண்பித்தார். ஒரு ஸ்திரீயை ஒரு ஆலயத்துக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த பெண்ணை நாங்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுங்க. மோசேயினுடைய சட்டம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்க என்ன சொல்லுகிறீங்க என்று கேட்ட பொழுது அவர் ஒன்னும் பதில் பேசாம தரையில் ஏதோ எழுதி கொண்டே இருந்தார். அப்போ அதை பார்த்தவங்க, உங்களில் நீதிமானா இருக்கிறவன் முதலாவது இந்த பெண்ணின் மேலே கல்லெறிய கடவன் என்று சொல்லி அங்க போட்ட உடனே அங்க இருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாம் பார்த்து விட்டு எல்லாரும் ஒருத்தரும் கல்லெறியாம எல்லாரும் விட்டு போனாங்க. இயேசு தலையிலிருந்து பார்த்தார், யாரும் இல்லையா என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரும் என்னை நியாயம் தீர்க்கிறவர்கள் இல்லை என்று சொன்ன பொழுது, நான் உன்னை நியாயம் தீர்ப்பதல்ல, உன்னிடத்துல அன்பு செலுத்துகிறேன். நீ இங்கிருந்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போய் ஆண்டவரிடத்தில் என்னது உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்து என்று சொல்லி அவரை அனுப்பி, இக்கட்டான சூழ்நிலை யார அன்பு செலுத்த முடியாதோ அவரிடத்துல இயேசு அன்பு செலுத்துகிறார். ஆனால் இயேசுவிடத்துல இன்று நாம பார்க்கக்கூடிய ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அவர் மிக தாழ்மையுடையவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுடைய குணத்திலே மிக முக்கியமானதாக ஒன்றை பார்க்கிறது என்னவென்றால், இயேசு அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இங்கு வாசிக்கிறோம். என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடும். எப்ப நம்ம எல்லாம் பிரச்சனைகளையும் போராட்டையும் நம்ம எப்ப சந்திக்கிறோம் என்று சொன்னால், நான் அவங்க எனக்கு தர வேண்டிய மரியாதை தரல, என்னை அவங்க கனம் பண்ணல, என்ன அவங்க என்ன செய்யல, என்ன அவங்க வந்து ஒரு பொருட்டா நினைக்கல என்று சொல்லும் போது அப்பதான் நினைக்கிறேன். கிறிஸ்துவில் இருந்த சின்ன என்னவென்றால், தனக்கு எதிரே இருக்கக்கூடிய பெரியவனாக பார்த்தார்.
தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவனை உயர்ந்தவனாக இயேசு அவரை பார்த்தார் என்று சொல்லி இங்கு யோவான் 13 நாம் பார்க்கிறோம். இயேசு பஸ்கா பண்டிகைக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் தன் ஆடையை களைத்து வைத்து டவல் எடுத்து தன்னுடைய அறையில கட்டி கொண்டு சீசர்கள் ஒவ்வொருத்தனையும் வர வைத்து அவருடைய கால்களில் தண்ணீர் ஊற்றி அவர்களை கழுவினார்கள். யாருடைய காலை கழுவுறது? இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், பிதாவாகிய தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முதல் பலனாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அப்படி செய்த இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனை மீட்கும்படியாக கடந்து வந்த பொழுது அவர் தன்னை ஒரு தெய்வமாக பொருட்டாக நினைக்காமல் தன்னை தாழ்மை உள்ளவனாக நினைத்து அங்கு வந்திருக்கிற சீஷனுடைய கால்களை கழுவினார்கள். அப்ப ஒரே ஒருத்த மட்டும் சொல்ற, ஆண்டவரே என்னை நீர் கழுவக்கூடாது, நான் கழுவுகிற அளவுக்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொன்னதை நாம்